ஓகேப்பா. வாய்ஸ் எல்லாத்துக்கும் ஆடியபிள் இருக்கா? குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். வாய்ஸ் ஆடியபிளா இருக்காப்பா? மெசேஜ் தெரியாம வாய்ஸ் எல்லாருக்கும் ஆடியபிளா இருக்கா? செக் பண்ணிருங்க ஒரு தடவை. ஓகேப்பா. மின்னல் மாதிரி ஆன்சர் பண்ணிட்டே இருக்கணும். அப்படியே சாட் பாக்ஸ் வந்து செம்ம ஹீட் ஆகணும். அந்த அளவுக்கு ஆன்சர் வந்து கிட்ட 150 கொஸ்டின்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு. வாய்ஸ் எல்லாம் ஓகே தான் எனக்கு. என் வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இருக்காப்பா? வாய்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கா? வாய்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கா? ஓகேப்பா ஓகேப்பா. ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நம்ம இந்த வீக் பார்த்த கிளாஸோடைய என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸுக்கு நம்ம என்னப்பா பண்ணணும், நம்ம டிஸ்கஷன் பண்ணணும். ஸோ நீங்க பார்க்கக்கூடிய கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹூ இஸ் தி பாருங்கப்பா, ஹூ இஸ் தி சீஃப் லீகல் அட்வைசர் டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேட்குறாங்க. அதாவது இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் யாருப்பா? யாருப்பா? ஓகே, யாரு சீஃப் லீகல் அட்வைசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அதாவது மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் தான். நீங்க ஆன்சர் பண்ணுங்க. மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆர்டிகல் என்னப்பா? ஆன்சர் பண்ணுங்க. ஆர்டிகல் என்னப்பா? ஆர்டிகல் 76ங்கிறது அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல். அப்ப சிஏஜியை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் என்னப்பா? சிஏஜியை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் என்னது? சிஏஜியை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல்ங்கிறது 148. சரிங்களாப்பா? இந்த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாங்கிறவங்க என்ன பார்ட்ல பாருவாங்க? அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாங்கிறவங்க எதுல வருவாங்க? எந்த பார்ட்ல வருவாங்க? யூனியன் கவர்மெண்ட்ல வருவாங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட்ல வருவாங்களா? பார்ட் 5. வெரி குட். பார்ட் 5ல வருவாங்கப்பா. பார்ட் 5ன்னு பாத்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்டை பத்தி பேசக்கூடியதான் பார்ட் 5. இந்த பார்ட் 5 தான் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா வருவார். அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவோட டென்யூர் என்னப்பா? ஆன்சர் பண்ணுங்க. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் டென்யூர் என்ன? ஆன்சர் பண்ணுங்க. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவோட டென்யூர் என்னப்பா? வெரி குட். டியூரிங் தி பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட். டென்யூர் எல்லாம் கிடையாது. அட்டார்னி ஜெனரலுக்கு டென்யூர் கிடையாது. பிரசிடென்ட் விரும்பும் வரை தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாங்கிறது டியூரிங் தி பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட். அப்போ பிரசிடென்ட் விரும்பும் வரை தான் என்னப்பா இருப்பாங்க? அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா டியூரிங் தி பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட். சரிப்பா. இவங்களோட ஒர்க் என்னப்பா? அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவோட ஒர்க் என்ன? அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவுடைய ஒர்க் என்னப்பா? மத்திய அரசின் வழக்கறிஞருடைய ஒர்க் என்ன பாத்தீங்கன்னா, சொல்லுங்கப்பா. ஒர்க் என்னது? ஒர்க் நேச்சர் என்னப்பா? பிரசிடென்ட்க்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. லீகல் அட்வைஸ் டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கரெக்டான சட்ட ஆலோசனை வழங்குறது தான் இவர் பேரு. ஓகேவா? ரைட்டா? அது மட்டும் தெரிஞ்சா போதும். நம்ம டிஎன்பிசி பார்ட் ஆஃப் இல்ல வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன பாத்தீங்கன்னா, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவுடைய ஆர்டிகல் என்ன கொஸ்டின் கேட்பாங்கப்பா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து அன்லைன் பண்ணீங்கப்பா. ஓகேங்களா? அட்டார்னி ஜெனரல் இந்த இடத்துல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிளியர் கஸ்டா தெரியக்கூடிய பாயிண்ட் வந்து ஆர்டிகல் 76 பா. சரிப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கப்பா. பாருங்களே, ஆன்சர் பண்ணுங்க. என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. சாப்டர் 5ன்னு சொல்லிட்டாங்க. தட் இஸ் பார்ட் 5ன்னு சொல்லியிருக்காங்கப்பா. அதான் பார்ட் 5ங்கிறது எதை பத்தி பேசு பாத்தீங்க அப்படின்னா, எதை பத்தி பேசு பார்ட் 5ங்கிற பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்டை பத்தி பேசுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த மாதிரி நமக்கு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அரசு அத்தியாய மக்களின் பொது பணத்தை இங்க பாருங்கப்பா. இங்க ரீட் பண்ணி பாருங்களே. மக்களின் பொது பணத்தை கண்காணிக்க நாடாளுமன்றத்தின் ஒரு உயர் அதிகாரியை நியமனம் செய்கிறது. அவர் டேஸ் ஆவாருங்கிறாங்க. யாருப்பா? சிஏஜி. கரெக்ட் தானே? வெரி குட். சிஏஜி பத்தி தான் கேட்கிறாங்க கொஸ்டின். அப்போ ஹையர் ஆபீசர் ஆஃப் தி பார்லிமெண்ட் டு எக்ஸைஸ் தி விஜிலன்ஸ் ஓவர் தி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பப்ளிக் மணி. அப்போ நம்மளுடைய பொது மணியை கண்ட்ரோல் பண்றது யாருப்பா? பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியாவை கண்ட்ரோல் பண்றது யாரு? ஆன்சர் பண்ணுங்க. நம்ம சொன்னேன்னா, நீங்க அக்கௌண்ட்ல போட்டு வைக்கிற அமௌண்ட் எல்லாமே எதுல போயிடும்? பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியாவில் போய் விழுகும். நம்ம சொன்னோமா, ஸ்டோரி சொன்னோமா? அப்ப இந்த பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியாவை கண்ட்ரோல் பண்றது யாரு? பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி மேனேஜ் பண்றது யாருன்னு கேட்டாலுமே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். அப்ப இவங்க தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இதை வந்து கண்காணிக்கிறோம். ஸோ கண்ட்ரோல் மேனேஜ் கேட்கல. யாரு வந்து பாப்பா, யாரு நம்மளோட இதுல இருப்பாங்க அப்படின்னு சிஏஜி. சிஏஜி ஆர்டிகல் என்னப்பா? சிஏஜி ஆர்டிகல் என்ன? 148ல இருந்து 151. சரிங்களா?
இப்போ சிஏஜி ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணலாமாப்பா? சிஏஜியை ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணலாமா? நோ. வெரி குட். நாட் ரீஅப்பாயின்மெண்ட். அவரை மறுபடியும் என்னமா பண்ண முடியாது? ரீஅப்பாயின்மெண்ட்ங்கிறது நம்ம சிஏஜி என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகேப்பா? சிஏஜியோட டென்யூர் என்னப்பா? சிஏஜியோட டென்யூர் சிஏஜியோட டென்யூர் எல்லாருமே பேசுங்கப்பா குரூப்ல. தயவு செய்து இவ்வளவு நீ 1 வீக் கிளாஸ் படிச்சதை விட இந்த கிளாஸ் ஃபுல்லா அட்டன் பண்ணாவே இந்த 1 வீக்கான கிளாஸ் மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். வெரி குட். டென்யூர் கேட்டாங்கன்னா 5 இயர்ஸ் கிடையாது. வெரி குட். 6 இயர்ஸ் ஆர் 65 ஆர் 65. ஓகேப்பா? இந்த சிஏஜிக்கு யாரோட ஸ்டேட்டஸ் இருக்கும்? சிஏஜி வந்து யாருக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்க? சிஏஜி யாருடைய ஸ்டேட்டஸ் ஈக்குவலா இருப்பாங்க? வெரி குட். சிஜேக்கு ஈக்குவலா இருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் சிஜேக்கு ஈக்குவலா இருப்பாங்க. இப்ப சிஏஜிங்கிறவங்க ஈவன் கவர்னர் ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா பஞ்சாயத் அண்ட் முனிசிபாலிட்டியோட என்னப்பா, பஞ்சாயத் மற்றும் முனிசிபாலிட்டியோட லோக்கல் ஃபண்ட் என்னப்பா பண்ணலாம்? முனிசிபாலிட்டிஸ் லோக்கல் ஃபண்ட் இவங்க ஆடிட் பண்ணலாம். இதுதான் சிஏஜிக்கான கொஸ்டின்ஸ். ஓகேவாப்பா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The CAG of India can be removed from the office only like a manner. அதாவது சிஏஜி ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்கன்னா அவரை யார மாதிரி ரிமூவ் பண்ணணும் கொஸ்டின் கேக்குறாங்கப்பா. யார மாதிரிப்பா ரிமூவ் பண்ண சொன்னோம்? சிஏஜி ரிமூவ் பண்றதுன்னா யாருப்பா? சேம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் படிச்சோமா? அதான்ப்பா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க சிஏஜி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா யார் மாதிரி ரிமூவ் பண்ணணும்னா சேம் அஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் பா. சேம் அஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். அப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எப்படி நீங்க ரிமூவ் பண்ணணுமோ அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா நீங்க சிஏஜி ரிமூவ் பண்ண சொல்றாங்கப்பா. ஃபர்ஸ்ட் சிஏஜி யாருப்பா? ஹூ இஸ் தி ஃபர்ஸ்ட் சிஏஜி? ஃபர்ஸ்ட் சிஏஜி யாரு? நரஹர் ராவ். வெரி குட். வெரி குட். நரஹரி ராவ். பிரசன்ட் யாருப்பா? பிரசன்டா இருக்க சிஏஜி யாரு? இப்போ பிரசன்டா இருக்க சிஏஜி யாருப்பா? கமெண்ட் பண்ணுங்க. சஞ்சய் மூர்த்தி. வெரி குட். வெரி குட். இப்போ பிரசன்டா இருக்க சிஏஜி வந்து பாத்தீங்கன்னா சஞ்சய் மூர்த்தி. எல்லாருமே ரிப்ளை பண்ணுங்கப்பா. அப்படியே வெறும் பார்த்துட்டு உட்காராதீங்க. நான் சொல்றத யாருப்பா? சஞ்சய் மூர்த்தி தான் பண்ணிருப்பாங்க. வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. டிபிஎஸ்பி அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் கோட்பாடை பற்றி கூறும் சரத்தை கூறும். அப்ப டிபிஎஸ்பி பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் என்னப்பா? டிபிஎஸ்பி பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் என்ன? 36 to 51. ஓகேப்பா? அப்ப டிபிஎஸ்பி பத்தி நம்ம என்ன தெரியும்னா ஃபர்ஸ்ட் டிபிஎஸ்பிங்கிறது எந்த கண்ட்ரில வாங்கியிருப்போம்? இந்த கான்செப்ட் எந்த கண்ட்ரில டிபிஎஸ்பி வாங்கியிருப்போம்? எந்த கண்ட்ரி வந்து? ஐரிஷ். வெரி குட். அயர்லாந்துல இருந்து வாங்கியிருப்போம். டிபிஎஸ்பி என்ன பார்ட்? டிபிஎஸ்பி என்ன பார்ட்? வெரி குட். பார்ட் 4. பார்ட் 4. ஓகேப்பா? டிபிஎஸ்பிங்கிறது அப்ஜெக்டிவ் என்னப்பா? வாட் இஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் டிபிஎஸ்பி? டிபிஎஸ்பி எதுக்குப்பா? டிபிஎஸ்பியோட அப்ஜெக்டிவ் என்னது? ஓ, வெரி குட். டு ப்ரொவைட் தி வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள். அப்ஜெக்டிவ் என்னது? சோசியல் வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள். அப்ஜெக்ட் என்ன பாத்தீங்கன்னா டு ப்ரொவைட் தி வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள். டு ப்ரொவைட் தி வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள். ஓகேப்பா? டிபிஎஸ்பி வந்து டிபிஎஸ்பி இஸ் a லைஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படி சொன்னது யாருப்பா? டிபிஎஸ்பி இஸ் a லைஃப் ப்ரொவிஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். வெரி குட். யார் சொல்லிருப்பா? எல்எம்சி சொல்லிருப்பாங்க. டிபிஎஸ்பி இஸ் தி லைஃப் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அப்ப கான்ஸ்டிடியூஷன் வாழ்க்கை சொல்லி சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா எல்எம் சிங்வி. டிபிஎஸ்பி பத்தி ஆர்டிகல் 36 to 50. டிபிஎஸ்பிய 3 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. என்னென்னப்பா? டிபிஎஸ்பிய 3 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. என்னென்ன? டிபிஎஸ்பி 3 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. என்னென்னப்பா? சோசியலிஸ்ட், காந்தியன் பிரின்சிபல், லிபரல் அப்படின்னு 3ஆ படிச்சிருப்போமா? 3ஆ பிரிப்பாங்கப்பா. சோசியலிஸ்ட், காந்தியன் அண்ட் லிபரல். ஆர்டிகல் 36 என்னப்பா? ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் சொல்லுங்க. ஆர்டிகல் 36 51 சொல்லுங்க. ஆர்டிகல் 36 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 36 என்ன சொல்லுது?
டிபிஎஸ்பியோட ஆர்டிகல் டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட். வெரி குட். ஸ்டேட்டுக்கான டெஃபினிஷனை பத்தி பேசுறதா என்னப்பா ஆர்டிகல் 36. 51 என்னப்பா 51 பாத்தீங்கன்னா 51 என்னப்பா செக்யூரிட்டி, இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி பத்தி பேசுறது. ஸோ இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி பத்தி பேசுறதா பாத்தீங்கன்னா ஆர்டிகல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. வெரி குட் செக்யூரிட்டி. வெரி பீஸ் அண்ட் செக்யூரிட்டி பத்தி பேசுறதா ஆர்டிகல் 51. ஓகேவாப்பா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸ்பீடா இருக்கா கரெக்டா இருக்கா கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டா இருக்குன்னா கரெக்டா இருக்கா இல்ல ஸ்பீடா இருக்கா கமெண்ட் பண்ணுங்களா. மத்தவங்க என்னப்பா பண்றீங்க? மொத்தம் 30 பேர்ட்ட இருக்கீங்க. ஓகேப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. டிபிஎஸ்பி இருக்குல்லப்பா, டிபிஎஸ்பி cannot be enforceable by any court. கரெக்ட் தானப்பா? இதை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் என்னது? டிபிஎஸ்பி cannot be enforceable by court. இதை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் 37. நம்ம 36 கழிச்சு படிச்சோமா? ஆர்டிகல் 36 பாத்தீங்க அப்படின்னா டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்னு படிச்சிருக்கோம். ஆர்டிகல் 36 டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட். ஓகேங்களா? அடுத்த ஆர்டிகல் 37 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான். உங்க டிபிஎஸ்பி ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நீங்க கோர்ட்ல எல்லாம் போய் என்ன பண்ண முடியாது, கேஸ்ங்கிறது போட முடியாது. நாட் என்ஃபோர்சபிள் பை கோர்ட். நாட் என்ஃபோர்சபிள் பை கோர்ட். டிபிஎஸ்பி ஷா என்னப்பா சொல்லியிருப்பாரு? ஷா என்ன சொல்லியிருப்பாரு? டிபிஎஸ்பி லைஃப் கிவிங் ப்ரொவிஷன் சொல்லிட்டு இது சரி யாருப்பா பிளாங்க் செக்னு சொல்லியிருப்பாரு? டிபிஎஸ்பி வந்து பிளாங்க் செக்கு, பேங்க் செக்குன்னு சொன்னவர் யாரு? ஷா சொல்லியிருப்பாரு. வெரி குட். டிபிஎஸ்பிங்கிறது ஒரு பிளாங்க் செக் மாதிரி. ஓகேவா? நீங்க என்ன வேணுமோ ஃபில் பண்ணிக்கலாம். அது மாதிரி சொல்லியிருப்பாரு. யாருப்பா? ஷா சொல்லியிருப்பாரு. வெரி குட். ஷா சொல்லியிருப்பாரு. அதே எல்எம் சிங் என்ன சொல்லியிருப்பாரு? லைஃப் கிவிங் ப்ரொவிஷன் சொல்லியிருப்பாரு. இந்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவாப்பா? ஓகே பண்ண. ஆர்டிகல் 40 என்னப்பா? ஆர்டிகல் 40 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 40 என்ன சொல்லுதுப்பா? வெரி குட். ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து சொல்லுப்பா. ஆர்டிகல் 40 சொன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத் அப்படின்னு சொல்லுப்பா. ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத். ஓகேங்களா? இதை நம்ம என்னப்பா சொல்லியிருப்போம்? வெரி குட். இதை நம்ம இது நடத்தும் என்ன சொல்லியிருப்போம்? லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ல டிஎன்பிசி ஒரு தடவை கொஸ்டின் கேட்டாங்களா, ஷேப் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கேட்பாங்கப்பா. ஷேப் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஷேப் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஷேப் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஷேப் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிக்கணுமா? ஆர்டிகல் 40 தான் சொல்லுவாங்க. ஓகேங்களாப்பா? இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சொல்லுங்கப்பா. இதுல கீழ்கண்டவற்றுள் எது அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு அல்ல அப்படின்னு கேட்கிறாங்கப்பா. கீழ்கண்டவற்றுள் எது டிபிஎஸ்பி வராதுன்னு ஃபர்ஸ்ட் படிங்க. பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவருக்கும் சம வேலைக்கு சமமான ஊதியம் வழங்க வேண்டும். என்ன ஆர்டிகல்ப்பா? டிபிஎஸ்பில இது என்ன ஆர்டிகல்? பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவருக்கும் சமமான ஊதியம் வழங்க வேண்டும். டி. என்ன டி வரும்? 39D. கரெக்டா சொன்னா ரஞ்சித். ஆர்டிகல் 39D. அப்ப ஆர்டிகல் மெத்தட் டிபிஎஸ்பிங்கிறது 36 இருந்து 51 சொல்றீங்க. அப்ப இன்பிட்வீன் இது இருக்கு, வராது. அப்புறம் பணியிடை வசதிகள் மேற்கொள்ளணும்பா. ரைட் டு ஒர்க். ரைட் டு ஒர்க் என்ன ஆர்டிகல்? ரைட் டு ஒர்க் லைஃப். ஆர்டிகல் 43. ஆர்டிகல் 43. வெரி குட். அடுத்தது பாத்தீங்கன்னா அட்டவணை, அதாவது அட்டவணைப்படுத்தப்பட்ட ஜாதி மற்றும் படங்களின் நிலையை அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் எஸ்சி எஸ்டி என்ன ஆர்டிகல்ப்பா? வெரி குட். ஆர்டிகல் 46. வெரி குட். பாருங்க, கமாண்ட்ங்கிறது ஒரு 4 பேர்ட்டு இருந்து மட்டும் தான் வருது. திவ்யா, வனிதா, கயல், ஹர்ஷ்வர்தன், தவப்பிரியா, கவிதா. மத்தவங்க என்ன பண்றீங்க? ஆர்டிகல் 46 போது எல்லாம் ஆன்சர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஆர்டிகல் கமெண்ட்ல போய் ஆர்டிகல் 46 கமெண்ட் பண்ணுங்க. இந்த இவ்வளவு நாள் படிச்சதை விட கொஸ்டின் டிஸ்கஷன் தான் ரொம்ப முக்கியம். எல்லாம் ஒரு இதாவே இருக்கீங்க. நம்ம இவ்வளவு நாள் 1 வீக் நம்ம கஷ்டப்பட்டு நீங்க இவ்வளவு மணி 2.5 மணி நேரம் உட்காந்து படிச்சதுக்கான பலன் இன்னைக்கு ஒரு நாள் தான். அதுவும் முன்னாடி காட்டுறேன் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர். ரொம்ப லத்தாஜிக்கலா இருக்கீங்க எல்லாரும். கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கப்பா கொஞ்சம்.
இன்னும் 2-3 நாள் நம்ம கிளாஸ் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் பாருங்கப்பா, அப்லிஃப்ட்மெண்ட். அப்ப அன்டச்சபிலிட்டி எங்க வரும்? அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி எங்க வரும்? அது எதுல வரும்? ஆர்டிகல் 17. வெரி குட். ஆர்டிகல் 17 என்னப்பா? ஃபண்டமெண்டல்ஸா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்ப ஆர்டிகல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் அது வரும். ஓகேவா? வெரி குட். அப்ப இது டிபிஎஸ்பில வராது. சரிப்பா. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஆக்ட் எந்த வருஷம்ப்பா? ஆக்ட் எந்த வருஷம்? அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஆக்ட். வெரி குட். 1955. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஆக்ட் 1955. இது தெரிஞ்சிருக்கணும். வெரி குட், வெரி குட், வெரி குட்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. டிபிஎஸ்பி and the fundamental rights are the conscience of constitution. பாருங்க, புது கொஸ்டின் எடுத்து வச்சிருக்க பாருங்க. அதாவது வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் அடிப்படை உரிமைங்கிறது அரசியலமைப்பின் மனசாட்சி அப்படின்னு சொன்னது யாருப்பா? கார்வின் அண்ட் ஸ்டீன். ஓகேவா? இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அம்பேத்கர் என்னப்பா சொல்லியிருப்பாரு டிபிஎஸ்பிய? அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாரு டிபிஎஸ்பிய? அம்பேத்கர் வெரி குட், நாவல் ஃபிக்ஷன் சொல்லியிருப்பாரு. நாவல் ஃபிக்ஷன் சொல்லியிருப்பாங்க. லைஃப் கிவிங் ப்ரொவிஷன் யார் சொல்லியிருப்பாங்க? லைஃப் கிவிங் ப்ரொவிஷன் யார் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, லைஃப் கிவிங் ப்ரொவிஷன் சொல்லி எல்எம் சிங்வி சொல்லியிருப்பாரு. வெரி குட். எல்எம் சிங்வி லைஃப் கிவிங் ப்ரொவிஷன் சொல்லியிருப்பாங்க. இந்த 2 பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. பாருங்கப்பா, அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. இதை ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அதாவது ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் அதர் வீக்கர் செக்ஷன் எல்லாத்தையும் எஜுகேஷன் ரிலேட்டடும் எக்கானமியோட ப்ரொமோட் பண்றது எந்த ஆர்டிகல்ப்பா? இப்ப சொன்னீங்க எந்த ஆர்டிகல்? எந்த ஆர்டிகல்ப்பா? ஆர்டிகல் 46. வெரி குட்பா. இப்போ ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் இருங்கப்பா. ஒரே ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம்ப்பா.
இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் காலு, அதனால தான் போய் பேசுறேன். சாரி சாரி. ஓகேப்பா, நெக்ஸ்ட் பாருங்க. இது நம்ம பார்த்தாவே தெரியுது. டிபிஎஸ்பி ஆர்டிகல் என்னப்பா? ஆர்டிகல் 46ங்கிறது இது மாதிரி தான்ப்பா கொஸ்டின்ஸ் எதிர்பார்ப்பாங்க. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, நல்லா கவனிங்களே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம இது மாதிரி கொஸ்டின் கேட்டு நம்ம படிக்கல நம்ம மைண்டு போயிருப்பா. அதுதான் இங்க பிரச்சனை. நம்ம நல்லாவே படிச்சிருப்போம். அதாவது ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் அண்ட் அதர் வீக்கர் செக்ஷனுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடாகவும் எக்கனாமிக்காகவும் நம்ம இம்பார்ட் ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லி பேசுற ஆர்டிகல் நல்லாவே படிச்சிருப்போம். ஆனா டக்குன்னு எக்ஸாம்ல ஞாபகம் வராது. இதுதான் இங்க பிரச்சனை. இப்ப கரெக்டா நிறைய பேர் ஆன்சர் பண்ணீங்க. சரிப்பா, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு 10% ரிசர்வேஷன் எந்த அமெண்ட்மெண்ட்ப்பா சொல்லுங்க? எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு 10%. எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு 10%. வெரி குட், வெரி குட், வெரி குட். 103வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2019. வெரி குட். பாருங்க, அந்த இதுல பாருங்க, அந்த இயரோட சொல்லுங்க திவ்யா. வெரி குட் திவ்யா, மாதிரி இயரோட சொல்லணும். அதான் முக்கியம். எக்ஸாம்ல திடீர்னு இயர்ல டெஸ்ட் வச்சிருவாங்க. நம்ம எல்லாத்தையும் படிச்சு போய் இயர்ல கன்ஃபியூஸ் ஆக்கி விட்டுருவாங்க. ஸோ 2019. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர்ப்பா, சூப்பர் சூப்பர். வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஆன்சர் பண்ணுங்க. விச் ஆர்டிகல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொமோட்ஸ் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி? எந்த ஆர்டிகல்ப்பா? இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி நமக்கு நல்லாவே தெரியும். வெரி குட். அதான் படிச்சோமா? டிபிஎஸ்பிங்கிறது ஆர்டிகல் என்ன பாத்தீங்கன்னா 36ல இருந்து 51க்குள்ள வரும். ஓகேவா? அந்த 51வது ஆர்டிகல் தான் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப படிச்சாச்சு. வெரி குட். இந்த 50 என்னப்பா? 50 என்னப்பா? 50 என்ன சொல்லுங்க? செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிகியூட்டிவ். கரெக்டா? செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிகியூட்டிவ். நோட் பண்ணீங்க. செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிகியூட்டிவ். வெரி குட், வெரி குட். ஆர்டிகல் 49 என்னப்பா? ஆர்டிகல் 49 சொல்லுங்களேன். ஆர்டிகல் 49 மானுமெண்ட்ஸை ப்ரிசர்வேஷன் பண்ற, பாதுகாக்கிறது. மானுமெண்ட்ஸ். வெரி குட். மானுமெண்ட்ஸ் பாதுகாப்பு. ஆர்டிகல் 48. ஆர்டிகல் 48. ஆர்டிகல் 48. வெரி குட். என்விரான்மெண்ட்ல சேஃப் கார்ட் பண்றது. சூப்பர்ப்பா, சூப்பர். என்விரான்மெண்ட்ல சேஃப் கார்ட் இந்த அளவுக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சே போகும். சூப்பர்ப்பா, வெரி குட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாருங்கப்பா, என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? டிபிஎஸ்பி இஸ் டிஸ்கிரைப் லைஃப் கிரீவிங் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் பை யாருப்பா? லைஃப் கிரீவிங் ப்ரொவிஷன் சொன்னது யாருப்பா? வெரி குட். எல்எம் சிங்வி. நமக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். எல்எம் சிங்வில நம்ம 3 பாயிண்ட் தான் படிக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 4 பாயிண்ட் தான் முக்கியம். எல்எம் சிங் எங்கப்பா படிப்போம்? என்னென்ன பால்? லோக்பாலுங்கிற வேர்டை காயின் பண்ணது. லோக்பாலுங்கிற வேர்டை காயின் பண்ணது பாத்தீங்கன்னா எல்எம் சிங்வி. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது OCNRA சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடா வர்றது எல்எம் சிங்வி. அடுத்த பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்தது எல்எம் சிங்வி. அதே மாதிரி டிபிஎஸ்பில லைஃப் கிரீவிங் ப்ரொவிஷன் சொன்னது பாத்தீங்கன்னா எல்எம் சிங்வி. ஓகேங்களாப்பா? அந்த 4 பாயிண்ட் தான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் படிப்போம். அதுல நமக்கு பாருங்க, இந்த இது போன குரூப் 1 கொஸ்டின் பா, அதான் கட் பண்ணி வச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர்ப்பா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நேத்து பார்த்தோம்ல, டெல்லி எப்பப்பா எந்த அரசியலமைப்பு சாசன திருத்தம் டெல்லிக்கு சட்டசபை பெற்று தந்தது? டெல்லி இஸ் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி படிச்சிருப்போமா? வெரி குட். 69th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 19. நேற்று நம்ம கேசஸ் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் படிச்சீங்களா? அதுல சொல்லிருப்போம் பாருங்க, டெல்லி இஸ் கேபிட்டல் டெரிட்டரி அப்படி ஒரு அந்தஸ்து கொடுத்தது. எல்லாமே பாத்தீங்கன்னா டெல்லின்னு வந்தாவே 69th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்த இயர் ஆஃப் 1991. வெரி குட். நோட் பண்ணி வச்சுங்க. இது இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கேட்கலாம். இதெல்லாம் கேட்டா நிறைய பேர் எஜ்ஜு கொடுக்கக்கூடிய ஏரியாப்பா. இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எஜ்ஜு கொடுக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியாது. நிறைய பேர் என்னென்னமோ அமெண்ட்மெண்ட் பண்ணிப்போம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஎன்பிசி எஜ்ஜு கொடுக்கக்கூடிய ஏரியா. தயவு செய்து நம்ம டீம் மெம்பர் யாருமே தப்பு பண்ணிடக்கூடாது. கிளாஸ் மெம்பர் யாருமே இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் எதிர்பார்ப்பாங்க. மேட்ச் இன்கரெக்ட் பண்ணல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், நீங்க தப்பு பண்ணிடக்கூடாது. சரிங்களா? ஓகேப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. பாண்டிச்சேரிங்கிறது எத்தனாவது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்பா? பாண்டிச்சேரி எத்தனாவது சட்ட திருத்தம்? எந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? வெரி குட். 14th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்த இயர் ஆஃப் 1962. ஓகேப்பா. 10th என்னப்பா? 10வது 10th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்னது? 10, 12, 14 படிப்போம். நல்லா யோசிச்சு பாருங்க. டேடு 10, 12, 14 10th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் என்னப்பா? தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி. அடுத்தது என்னப்பா? 12ங்கிறது கோவா, டாமன் டையூ. 14 பாத்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரி. இந்த ஷார்ட்கட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம்.
ஓகேங்களா? அது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கொஸ்டின் தான், நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சொல்லுங்கப்பா. இதுக்கு என்னப்பா ஆன்சர் சொல்லுங்க. எந்த அமெண்ட்பா? 10% ரிசர்வேஷன் ஃபார் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன். எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு 10% ரிசர்வேஷன் கொடுத்தது எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கேட்கிறாங்க? எதுப்பா? வெரி குட். 103வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்த இயர் ஆஃப் 2019. பாருங்கப்பா, டிஎன்பிசி எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க பாருங்க. இதெல்லாம் டிஎன்பிசி கொஸ்டின். அப்ப நம்ம இந்த அளவுக்கு படிச்சிடும் அப்படின்னா இந்த கொஸ்டின் பார்த்து அப்படியே தட்டி விட்டு போற மாதிரி இருக்கணும். டைம் வேஸ்ட். அடுத்து என்ன பண்ணுவாங்க? அந்த 103வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 வந்து எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கொஸ்டின் கேட்பாங்க. ஆன்சர் எவ்வளவு பர்சன்டேஜ்ப்பா? அது கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. 10%. அதுவும் நம்ம படிக்காம விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு 10%. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கப்பா. என்ன சொன்னேன்னா, ஒரு கட்சி தேசிய கட்சியா அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் சமீபத்திய லோக்சபா பொது தேர்தலில் 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் செலுத்தப்பட்ட மொத்த செல்லுபடியாகும் வாக்குகளில் எத்தனை சதவீதம் பெற்றிருக்க வேண்டும்? நான் படிச்சோமாப்பா, 6% பெற்றிருக்க வேண்டும். பாருங்கப்பா, நான் பார்த்த அந்த ஸ்டேட்மெண்ட் தான் அந்த கொஸ்டின். 6%. மொத்தம் எத்தனை நேஷனல் பார்ட்டி பாப்பா இருக்கு? இப்ப பிரசன்ட் எத்தனை நேஷனல் பார்ட்டி இருக்கு? பிரசன்டா இந்தியாவில் எத்தனை நேஷனல் பார்ட்டிஸ் இருக்கு? வெரி குட், 6 இருக்கு. எத்தனை ஸ்டேட் பார்ட்டிஸ் இருக்கு பிரசன்டா? பிரசன்டா இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் பார்ட்டிஸ் இருக்கு? தமிழ்நாட்டுல இல்லாமா, இந்தியாவுல கேட்டேன். வெரி குட், 58 இருக்கு. 58 ஸ்டேட் பார்ட்டிஸ் இருக்கு. ஓகேவா? தமிழ்நாட்டுல எத்தனை ஸ்டேட் பார்ட்டிஸ் இருக்கு? பர்டிகுலர் தமிழ்நாட்டுல எத்தனை ஸ்டேட் பார்ட்டிஸ் இருக்கு? எத்தனை இருக்கு? 4 இருக்கு. சரிப்பா, எந்த கட்சியோட சிம்பிள் பா புக்கு? எந்த நேஷனல் பார்ட்டி சிம்பிளோட புக்கு? புக்கு வந்து விசிகேவா? நேஷனல் பீப்புள் பார்ட்டி. வெரி குட். நான் சொல்றேன் நேஷனல் பீப்புள் பார்ட்டி. ஓகே. புக்கு எதுப்பா? சிக்கிள் இருக்கும், நல்ல ஹேமர் இருக்கும். அது யாருப்பா? சிக்கிள் ஹேமர் இருக்கும். கதிரவராமல் சிக்கிள் இருக்கும், இங்க வந்து ஹேமர் இருக்கும். யாருப்பா அது? சிபிஎம் மார்டிஸ். வெரி குட், வெரி குட். வெறும் சிபிஎம் கிடையாது, சிபிஎம் மார்டிஸ். லோட்டஸ் யாருப்பா? லோட்டஸ் யாரு? லோட்டஸ் எந்த கட்சி? வெரி குட்பா, பாரதிய ஜனதா பார்ட்டி. வெரி குட். மாயாவதியோட சிம்பிள் என்னப்பா? மாயாவதி, பகுஜன். மாயாவதியோட சிம்பிள் எலிபென்ட். வெரி குட்பா, வெரி குட். இவ்வளவு கிளியரா படிச்சிருக்கீங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். பானை யார் சிம்பிள்? பானை யாருப்பா? பிசிகே. வெரி குட். திரு தொல் திருமாவளவன் அவர்களோட கட்சியோட. வெரி குட், பிசிகே. வெரி குட், வெரி குட்பா. மவுண்டைன் வித் சன் யாருப்பா? மவுண்டைன் வித் சன் டிஎம்கே. வெரி குட். ரெட்டை இலை யாரோட? ஓகேப்பா. ஆம் ஆத்மா பார்ட்டியோட சிம்பிள் என்னப்பா? ஆம் ஆத்மி பார்ட்டி, அரவிந்த் கெஜ்ரிவால் சாரோட சிம்பிள். ஆம் ஆத்மா ப்ரூம்ஸ்டிக். வெரி குட்பா. அவ்வளவுதான். இவ்வளவு கிளியர். இத மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஈஸியா என்ன பண்ண, தப்பு பண்ணிடக்கூடாது. சூப்பர்ப்பா. அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. இந்தியாவில் அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமான அங்கீகாரம் அளிக்கிறது யாருப்பா? இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் அப்படின்னு சொல்லி ரெகனைஸ் பண்றது யாருப்பா? எலெக்ஷன் கமிஷன். வெரி குட், வெரி குட். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஆர்டிகல் என்னப்பா? ஆர்டிகல் சொல்லுங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஆர்டிகல். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல். வெரி குட். 324 இருந்து 329. மெம்பர் எத்தனை பேருப்பா? எலெக்ஷன் கமிஷன் மெம்பர் எவ்வளவு? ஒரு மெம்பரு 3ஆப்பா? யோசிங்க. தப்பு. திவ்யா பாருங்க, 1+2 கமிஷனர் இருப்பாங்க. ஓகேவா? ஒரு சேர்மன் இருப்பாங்க. 2 மெஜாரிட்டி எப்படிப்பா? சேர்மன் இருக்கிற முடிவாப்பா? ஒரு விஷயம் ஃபைனல் டிசிஷன் சேர்மன் கையிலயா இருக்கு? நோ, பேஸ்ட் ஆன் டிசிஷன். வெரி குட். மெஜாரிட்டி. வெரி குட். மெஜாரிட்டி பொறுத்து தான் இருக்கு. ஓகேங்களா? வெரி குட்பா, வெரி குட்பா, வெரி குட்பா. இப்போ பிரசன்ட் எலெக்ஷன் கமிஷனர் நேம் என்னப்பா? பிரசன்ட் எலெக்ஷன் கமிஷன் பேரு? பிரசன்ட் எலெக்ஷன் கமிஷனர் நேம் என்ன? கணேஷ்குமார். வெரி குட். பிரசண்டா இருக்கவங்க கணேஷ்குமார். தமிழ்நாட்டுல யாருப்பா? தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனோட நேம்? ஜோதி நிர்மலா சாமி படிச்சோமா? ஜோதி நிர்மலா சாமி. ஜோதி நிர்மலா சாமி. வெரி குட்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வெரி குட், வெரி குட். அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வருவற்றில் எதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்டு அரசியல் கட்சிக்கு வழங்கிறது அப்படி சொல்றாங்கப்பா.
அப்ப எலெக்ஷன் கமிஷன் எதைப்பா ரெகனைஸ் பண்ணுது? அப்ப சிம்பிள் நம்ம பார்த்தோமா? அப்ப ஒவ்வொரு எலெக்ஷன் கமிஷனும் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டிக்கான சிம்பிள் அவங்க தான்ப்பா இது பண்ணுவாங்க, ஃபைனல் பண்ணி கொடுப்பாங்க. வெரி குட். அதான் கொஸ்டின் கேட்க வந்தேன். சிம்பிள்ஸ் ஆக்ட் எந்த வருஷம்ப்பா? எலெக்ஷன்ஸ் கொடுக்குற சிம்பிள் ஆக்ட் எந்த வருஷம்? 1968. இது முக்கியம்ப்பா, நோட் பண்ணி வச்சுங்க. எலெக்ஷன் சிம்பிள் ஆக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிஎமோட ஆர்டிகல் இல்லாத கேட்கிறாங்க, எது கிடையாதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. கண்டிப்பா நம்மளுக்கு தெரியும். ஆர்டிகல் 165 யாருப்பா? ஆர்டிகல் 165 யாரை பத்தி பேசுது? ஆர்டிகல் 165 யாரை பத்தி பேசுது? ஆர்டிகல் 165 அட்வொகேட் ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட் பத்தி பேசுது. அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட்டை பத்தி பேசுது. ஓகேங்களா? அப்ப அது வர ரிமைனிங் எல்லாமே சிஎமோட ஆர்டிகல். வெரி குட்பா. சீஃப் சிஎம் அப்பாயின்மெண்ட் யாருப்பா? ஆன்சர் பண்ணுங்க. சிஎம் அப்பாயின்மெண்ட் யாரு? சிஎம் அப்பாயின்மெண்ட் யாருப்பா? சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்பாயின்மெண்ட் கவர்னர். ஓகே, வெரி குட், வெரி குட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மாநிலத்தின் முதலமைச்சர் நியமனம் செய்வர் கவர்னர். அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் பாருங்க. சீஃப் மினிஸ்டர் இஸ் த சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் தி கவர்னர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அப்போ கவர்னருக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கும் ஒரு பாலமா இருந்து எல்லா விஷயத்தையும் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு சிஎம் தான். கரெக்ட் தான். அந்த சிஎம் தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு ஹெட். நமக்கு ரெண்டுமே தெரிஞ்ச பாயிண்ட். அப்போ போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட். ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏ. நமக்கு ரெண்டுமே என்னப்பா தெரிஞ்ச பாயிண்ட் தான். ஓகேவா? ஓகேவாப்பா? சரிப்பா. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் should be aid and advice to the president. ஆர்டிகல் என்னப்பா? ஆர்டிகல் வெரி குட் 74. வெரி குட், வெரி குட். ஆர்டிகல் 74 வெரி குட். முக்கியமான ஆர்டிகல் நம்ம படிக்க சொல்லியிருந்தோம்ல, எல்லாத்தையும் டைப் பண்ண வேற சொல்லியிருந்தேன். ஆர்டிகல் 74 என்ன சொல்லுதுன்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் should aid and advise to the president. ஆனா படிச்ச ஆர்டிகல் இது ஒண்ணுதான் அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஆர்டிகல் ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்டிகல் 74. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அங்க என்ன படிச்சோம்? ஆர்டிகல் 74 என்ன படிச்சோம்? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் should aid and advise to the president படிச்சோமா? இந்த கொஸ்டின் பாருங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் should aid and advise to the governor of the state. அப்படியே மாத்திட்டான் பாருங்க. ஆன்சர் என்னப்பா? ஆர்டிகல் 163. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப ஆர்டிகல் 74யும் ஆர்டிகல் 163மே அட்வைஸ் பண்றதுதான். ரெண்டுமே முக்கியம். ஓகேப்பா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆன்சர் பண்ணுங்கப்பா. லோகாயுக்தா மெம்பர் யாருப்பா அப்பாயின்ட் பண்றா? லோகாயுக்தா மெம்பர் சார், லோகாயுக்தாவே யாருப்பா அப்பாயின்ட் பண்றா? லோகாயுக்தா சார் அப்பாயிண்டட் பை கவர்னர். வெரி குட், வெரி குட். லோக்பால் லோகாயுக்தா ஆக்ட் சட்டம் எந்த வருஷம்ப்பா? லோக்பால் லோகாயுக்தா ஆக்ட் சட்டம் எந்த வருஷம்? லோக்பால் அண்ட் லோகாயுக்தா. ஓகேப்பா, வெரி குட், வெரி குட். லோக்பால் காயின் நம்மளுக்கு தெரியும். இப்ப லோக்பால் அண்ட் லோகாயுக்தா இருக்குல்லப்பா, இவங்களை வந்து ரிமூவ் பண்றது யாருப்பா? இவங்களை யார் ரிமூவ் பண்ணுவாங்க? லோக்பால்ல மெம்பர் இவங்களை ரிமூவ் பண்ண யாருப்பா? பிரசிடென்ட். லோக்பாலுக்கு வெரி குட். லோக்பாலுக்கு பிரசிடென்ட். லோக் ஆயுக்தாவுக்கு கவர்னர். வெரி குட். இது நம்ம நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. பாருங்கப்பா. ஹூ இன்ட்ரோடியூஸ் தி ஆனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் இந்த பார்லிமெண்ட்? பார்லிமெண்ட்ல ஆனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் இன்ட்ரோ பண்றது வந்து பிரசிடென்ட். அதை தாக்கல் பண்ணக்கூடியவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர். அதை தாக்கல் பண்ணக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர். அப்ப சொல்லுங்கப்பா, ரெண்டு பட்ஜெட்டையும் தனித்தனியா போட சொன்னீங்க யாருப்பா? ஜெனரல் பட்ஜெட்டையும் ரயில்வே பட்ஜெட்டையும் இண்டிவிஜுவலா போட சொன்னது என்ன கமிட்டி? இந்தியன் பட்ஜெட்டையும் ரயில்வே பட்ஜெட்டையும் இண்டிவிஜுவலா போட சொன்ன கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா 1921ல அக்வர்ட் கமிட்டி. சரிப்பா, என்ன சொல்லுங்கப்பா. இந்தியன் பட்ஜெட் ரயில்வே பட்ஜெட் ஓகே. அதே மாதிரி ரெண்டு பட்ஜெட் மர்ஜ் பண்ண சொன்னது யாருப்பா? மர்ஜ் பண்ணி ஒரே பட்ஜெட்டா போடுங்க, சிங்கிள் பட்ஜெட் சொன்னது பிபக் தேப்ராய் கமிட்டி. ஓகேங்களா? சரிப்பா. ஒவ்வொரு பிரசிடென்சிக்கும் தனித்தனியா பட்ஜெட் கொடுக்கணும்னு சொல்லி எந்த அமெண்ட்மெண்ட் சொன்னாங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கு எந்த ஆக்ட்? ஒவ்வொரு பிரசிடென்சிக்கும் தனித்தனியா பட்ஜெட் கொடுக்கணும் எந்த? வெரி குட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919.
வெரி குட்பா. இவ்வளவு கண்டென்ட் நம்ம பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட் யாருப்பா? சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட் யாரு? சிஐசிப்பா. சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட் யாரு? பிரசிடென்ட். ஓகேவா? வெரி குட். அப்ப ஸ்டேட்டுக்குப்பா, ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்பாயின்ட் பண்றது யாருப்பா? கவர்னர். இவங்க டென்யூர் என்னப்பா? சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் டென்யூர் என்னது? டென்யூர் காலம் எத்தனை வருஷம்ப்பா? டென்யூர் 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 எத்தனை வருஷம்ப்பா? சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் டேபிள் போட்டு எழுதிருப்போமே, சொல்லுங்க. ஏஜ் 65பா. டென்யூர் இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயின் பண்ணுவாங்க. வெரி குட். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயின் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயின் பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமா. ஆனா எவ்வளவு இதுன்னு சொல்லலையா அவங்களுக்கு? பாருங்க, நோட்டை செக் பண்ணுங்க. சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் 65 ஏஜா? ஓகே 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 65 ஏஜ் தான் அவங்க வந்து கான்ஸ்டியூஷன் சொல்லல. ஓகேப்பா ஓகேப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் உங்க வீட்டை போன கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல எடுப்பேன்ப்பா. இங்க மட்டும் தெரிஞ்சுங்க. அதாவது இது கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்லாம் உங்களுக்கு எடுக்கணும்னு. ஸோ இப்போ இந்தியன் பிரசிடென்ட்டுக்கு வந்து என்னென்ன வீட்டோ பவர் இருக்குன்னா, பாக்கெட் வீட்டோ இருக்கு, அப்சல் வீட்டோ இருக்கு, சஸ்பென்சிவ் வீட்டோ இருக்குப்பா. ஆனா குவாலிஃபைட் வீட்டோ ஒரு வீட்டோவே கிடையாதுப்பா. ஓகேங்களா? இந்த குவாலிஃபைட் வீட்டோ யாருக்கு இருக்குன்னா அமெரிக்கா பிரசிடென்ட்டுக்கு இருக்குப்பா. இது உங்களுக்கு தனி கிளாஸே போகும், அதனால பிரச்சனை இல்லை, அங்க எடுத்துருக்கோம். இது கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல தெளிவா இருக்கும். சரிங்களா? வீட்டோ பவர்ஃபுல்லா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல பாத்துக்கணும். பிரசிடென்ட் வீட்டோ பவர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. பாருங்கப்பா, பிரசிடென்ட்டோட குவாலிஃபிகேஷன் கேட்டுக்காங்கப்பா. அப்ப ஒருத்தவங்க பிரசிடென்ட் ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்க வயசு என்னப்பா இருக்கணும்? 35 இருக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது கரெக்ட். கண்டிப்பா அவர் என்னவா இருக்கணும்? சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். அதுவும் கரெக்ட். அப்போ அவர் வேற எந்த ஒரு ஆபீஸ்லயுமே என்னப்பா பதவி வந்து வச்சிருக்க கூடாது. நாட் ஹோல்ட் எனி ஆபீஸ். கரெக்ட். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தவங்க பிரசிடென்ட் ஆகணும்னா மெம்பர் ஆஃப் ராஜ்யசபாவோட குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கணுமா, இல்ல மெம்பர் ஆஃப் லோக்சபாவோட குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கணுமா? வெரி குட். மெம்பர் ஆஃப் லோக்சபா, லோக்சபா மெம்பரோட குவாலிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணீங்கப்பா. மெம்பர் ஆஃப் லோக்சபாவோட குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கணும். மெம்பர் ஆஃப் லோக்சபாவோட குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கணும். வெரி குட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சொன்னேப்பா, முப்படையோட லீடர் யாருப்பா? சுப்ரீம் கமாண்டர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். முப்படையோட லீடர் யாருப்பா? முப்படையோட லீடர் யாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். சரியா? நம்ம இதெல்லாம் படிப்போம், பார்டர் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் ஜியோகிராஃபில படிப்போம்ல. பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்? பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்? வெரி குட் வெரி குட் வெரி குட். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். அப்போ டிஃபென்ஸ் கீழே தான் அந்த ரோடு எல்லாம் வரும். சரிங்களா? இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் இந்த இயர் எந்த வருஷம்? ஜியோகிராஃபி புக்ல படிச்சிருப்பேன். பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் எந்த வருஷம்? பார்டர் ரோடு. வெரி குட், 1960. வெரி குட். பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன்ங்கிறது 1960. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வரும்பா. வெரி குட், ஞாபகம் வச்சுக்கணும். கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஏன்னா பிஆர்ஓ இப்போ இஷ்யூ போய்க்குது கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. அதாவது எந்த அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்தின் கூட்டுத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் இயற்றுவார்? நம்ம பார்லிமெண்ட்ல பார்ப்போம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவசர சட்டத்தை கிரியேட் பண்ணும் பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆர்டிகல் யூஸ் பண்ணணும்னா ஆர்டிகல் 1, 2, 3பா. இப்போ கவர்னர் ஒரு அவசர சட்டம் கொண்டு வரணும், என்ன ஆர்டிகல்பா? கவர்னர் ஒரு அவசர சட்டம் கொண்டு வரணும்னா ஆர்டிகல் அப்படியே மாத்தி போடுங்க, 2, 1, 3. அவ்வளவுதான்ப்பா. இது ரெண்டும் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்பா. சரிப்பா. ஆர்டிகல் 1, 1, 2 என்னப்பா? ஆர்டிகல் 1, 1, 2 என்னது? ஆர்டிகல் 1, 1, 2 ஆர்டிகல் 1, 1, 2 என்ன எல்லாம் ரொம்ப யோசிக்கிறீங்களோ? வெரி குட். பட்ஜெட்பா, ஆனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஆனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேப்பா. ஆர்டிகல் 202 என்னப்பா? ஆர்டிகல் 202 ஸ்டேட்டுக்கான பட்ஜெட். வெரி குட்பா. 4 ஆர்டிகல் முக்கியம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பாருங்கப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. பிரைம் மினிஸ்டருடைய டியூட்டிஸை பத்தி பேசுவாங்க கேட்டிருக்காங்க. நல்லாவே தெரியும், ஆர்டிகல் 78 தான் பிரைம் மினிஸ்டரோட டியூட்டியை பத்தி பேசும். ஓகேங்களா? பிரைம் மினிஸ்டர் டியூட்டியை பத்தி பேசுறது ஆர்டிகல் 78.
சரி, பிரைம் மினிஸ்டர் வந்து லூனாஸ் சொன்னது யாருப்பா? பிரைம் மினிஸ்டரை லூனாஸ் அப்படின்னு சொன்னது யாரு? நிலவுன்னு சொன்னது யாருப்பா? பிரைம் மினிஸ்டர் லூனா சொன்னது யாரு? கமெண்ட் பண்ணுங்க. வில்லியமா? வில்லியம் ஹார்கோட். வெரி குட், வில்லியம் ஹார்கோட். சோ இப்ப ஷிப் யாருப்பா சொல்லலாம்? ஷிப், ஸ்டீரிங் ஷிப். ஸ்டீரிங் ஷிப் யார் சொல்லியிருப்பா? ஸ்டீரிங் ஷிப் ராம். வெரி குட், ராம்சே முயிர். ராம்சே முயிர், வெரி குட்பா. பிளானட்னு யார் சொல்லியிருப்பா? பிஎம் பிளானட் சொன்னது யாரு? பிளானட் ஐவர்ஜின். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஷிப் ஆஃப் த கேப்டன், கேப்டன் ஆஃப் த ஷிப், கேப்டன் ஆஃப் த ஷிப். வெரி குட்பா, அவ்வளவுதான். வெரி குட். எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 பேர் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க. ரிமைனிங்லாம் டைப் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் மொபைல்ல. நோ இஷ்யூ. முன்ரோங்கிறது கேப்டன் ஆஃப் த ஷிப். சூப்பர்ப்பா, வெரி குட், வெரி குட், வெரி குட். அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. பாருங்கப்பா, நம்ம சொன்னோமா பிரைம் மினிஸ்டர் எதுல எல்லாம் ஹெட்டா இருப்பாங்கன்னு சொல்லி என்ன சொன்னேன், படிக்க சொன்னேன்னா கேட்டுக்கா பாருங்கப்பா. கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், சிஎஸ்ஐஆர். சிஎஸ்ஐஆருடைய பிரசிடென்ட் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான்ப்பா. படிச்சோமா நம்ம? பிஎம் வந்து எதுல எல்லாம் ஹெட்டா இருப்பாங்கன்னு சொல்லி படிச்சோமா? பாருங்க, கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. இதனால ஞாபகம் வச்சுங்கப்பா, பிஎம்க்கும் பிரசிடென்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் ரிலேஷன்ஷிப்ல உள்ள ஆர்டிகல் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 74, 75, 78 இந்த 3 ஆர்டிகல்ப்பா. ஓகேங்களா? இந்த 3 ஆர்டிகல் பாத்தீங்க அப்படின்னா பிஎம்க்கும் அண்டு பிரசிடென்ட் 2 பேருக்குமே உள்ள ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல்ப்பா. ஆர்டிகல் 79 என்னப்பா? ஆர்டிகல் 79, ஆர்டிகல் 79, ஆர்டிகல் 79 என்ன? வெரி குட், பார்லிமெண்ட் பத்தி பேசுறது. ஆர்டிகல் 79ங்கிறது பார்லிமெண்ட் பத்தி பேசுறது. வெரி குட்பா. ஆர்டிகல் 80 என்னப்பா? ஆர்டிகல் 80, ஆர்டிகல் 80ங்கிறது ராஜ்ய சபா. வெரி குட். ஆர்டிகல் 81, ஆர்டிகல் 81 லோக்சபா. வெரி குட். ஆர்டிகல் 169, ஆர்டிகல் 169, ஆர்டிகல் 169. ஏப்பா என்னப்பா முக்கியமான ஆர்டிகல் இல்ல? அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் ஸ்டேட் ஜுடிஷியல் கவுன்சில். வெரி குட். ஸ்டேட் ஜுடிஷியல் கவுன்சில அபாலிஷன் பண்றது ஆர் என்னப்பா? கிரியேட் பண்றது. கிரியேட் பண்றது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. இது பாருங்கப்பா, அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து எப்போ முடியும்பா ஒரு ஆபீஸ்ல இருக்க முடியும்? டியூரிங் பிரஷர் ஆஃப், அதாவது இந்த கொஸ்டின் நல்லா ஞாபகம் வச்சுங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பிஎம் சொல்ற முடியும் தான் உள்ள இருக்க முடியும். இப்போ பிஎம் சொல்லிட்டாங்கன்னா பிரசிடென்ட் என்னப்பா பண்ணிடுவார்? ரிமூவ் பண்ணிடுவாங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரை. ஓகேப்பா, வெரி குட், வெரி குட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சொன்னேன்ப்பா கொஸ்டின் வரும்னு ஸ்கூல் புக்ல இருக்குன்னு. இந்தியாவில் கேபினட் செயலகம் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க? கேபினட் செயலகம் எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க? 1950. ஃபர்ஸ்ட் கேபினட் செக்ரட்டரி யாருப்பா? ஸ்கூல் புக்ல பேர் கொஞ்சம் இல்ல. ஃபர்ஸ்ட் கேபினட் செக்ரட்டரி என்ஆர் பிள்ளை, என்கேவா? என்ஆர் பிள்ளை, திரு பிள்ளை. வெரி குட், வெரி குட். இது நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. இது கொஸ்டின் பா, என்ஆர் பிள்ளை. ஓகேங்களா? இது கொஸ்டின் கேட்பாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்பாங்கப்பா. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. மணி பில்ல பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் எதுப்பா? மணி பில்ல பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் நம்ம 110. whether a bill is money bill or not டிசைட் பண்றது யாரு? bill is whether a bill is money bill or not. வெரி குட். யாரு? ஸ்பீக்கர். whether a bill is money bill or not, whether a bill is money bill or not ன்னு
யாரு முடிவு பண்ணுவாங்கன்னா ஸ்பீக்கர்ப்பா. இப்ப மணி பில்லுங்கிறது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டதா? மணி பில்லுங்கிறது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டதான் கேட்டா நாட் கம்ஸ் அண்டர் ஜுடிஷியல் ரிவ்யூ. நாட் கம்ஸ் அண்டர் ஜுடிஷியல் ரிவ்யூ. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாருங்கப்பா கொஸ்டின் பாருங்க. யார் படி வெதர் பில் இஸ் மணி பில் ஆர் நாட் யார் பா டிசைட் பண்ணுவா? ஹூ டிசைட் வெதர் பில் இஸ் மணி பில் ஆர் நாட்? வெரி குட். ஸ்பீக்கர் ஆஃப் இந்தியா. இப்ப இவரை பார்த்தா நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேங்களா? இந்த பினான்ஸ் செக்ரட்டரி எங்கப்பா படிச்சோம்? இப்ப பிரசன்டா பினான்ஸ் செக்ரட்டரி எங்க படிச்சோம்? பிரசன்டா இப்ப பினான்ஸ் செக்ரட்டரின்னு எங்கப்பா படிச்சோம்? கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா இஸ் மேனேஜ்டு பை பினான்ஸ் செக்ரட்டரி. படிச்சோமா? எமர்ஜென்சி டைம்ல கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா இஸ் மேனேஜ்டு பை பினான்ஸ் செக்ரட்டரி. யாருப்பா கண்ட்ரோல் பண்ணுவா? கண்ட்ரோல் யாருப்பா? யாருப்பா கண்ட்ரோல்? யார் கண்ட்ரோல்ல இருக்கும்? கண்டிஜென்சி ஃபண்ட் யாருக்கும்? வெரி குட். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. வெரி குட், வெரி குட், வெரி குட். பரவாயில்ல, நோட்டை ரொம்ப நல்லா ரிவிஷன் பண்ணிருக்கீங்க, தெரியுது ரிப்ளைலே. வெரி குட், வெரி குட். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கிறது கண்டிப்பா ஸ்கோர் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த பீக்கை மட்டும் விட்டுறாதீங்க. டெஸ்ட்டை கரெக்டா வீக்லி ஒரு டெஸ்ட் 2 டெஸ்ட் நம்ம டிசைன் பண்ணியிருக்காங்க. கரெக்டா பாலிட்டி அட்டம் பண்ணி முடிச்சிருக்கோம். பாலிட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வாரத்துக்கு 2 தடவை நீங்க வந்து பாலிட்டி நோட்டை ஃபுல் ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 10 டெஸ்டா. சூப்பர்ப்பா. கண்டிப்பா நல்ல ஸ்கோர் வரும் பாலிட்டி. நீங்க இதுக்கு முன்னாடி எல்லாருமே குரூப் 1 அட்டன் பண்ணுவீங்க கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு நீங்க வரைக்கும் எல்லாமே குரூப் 1 அப்ளை பண்ணிருக்கீங்க. அதுல 40க்கு எவ்வளவு கொஸ்டின் போறீங்கன்னு சொல்லி நீங்க அப்போ எனக்கு இண்டிவிஜுவலா மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பா. How many members are nominated by the president ராஜ்ய சபா? எவ்வளவு பேரப்பா? பிரசிடென்ட் எத்தனை பேரப்பா நாமினேட் பண்ணுவாரு? 12 பேர். கரெக்ட், 12 பேர் நாமினேட். இந்த என்னென்ன ஃபீல்டுப்பா அவங்க இருக்கணும்? என்னென்ன ஃபீல்டு? என்னென்ன ஃபீல்டு? ஆர்ட்ஸ், ஆர்ட்ஸ், சயின்ஸ், ஆர்ட்ஸ், ஆர்ட்ஸ், சயின்ஸ், சோசியல் சர்வீஸ். ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வரக்கூடாது சார். ஸ்போர்ட்ஸ் வரக்கூடாது. லிட்ரேச்சர். வெரி குட். லிட்ரேச்சர். அவங்களோட ஸ்போர்ட்ஸ் வந்து என்ன ஆர்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. சரிப்பா, இதே ஸ்டேட்டுக்கு எப்படி பாரும்? நம்ம ஸ்டேட் லிஸ்டட் கவுன்சில்ல என்னப்பா அது மாதிரி நாமினேட் பண்ணுவாங்களா? 1/6 படிச்சுப்போமா? அது எக்ஸ்ட்ரா இதோட என்ன வரணும்? இதோட சேர்த்து எதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கணும், கூட்டுறவு அமைப்பு ஞாபகம் வச்சுக்கணும். வெரி குட். அவ்வளவுதான், அவ்வளவுதான். ரெடி ஆயிட்டீங்க. வெரி குட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. நீங்க நார்மலா நம்ம என்ன பண்ணணும் நினைச்சிருந்தோம், கொஸ்டினா கேட்டுங்க பாருங்கப்பா. சபாநாயகரால் பாராளுமன்ற அமர்வினை முடிவுக்கு கொண்டு வருதல் பேர் என்னப்பா? ப்ரொபகேஷன். அது தமிழே பாருங்க, அழகா கொடுத்துறேன். முடிவுக்கு கொண்டு வருதல் அப்படின்னு. அட்ஜார்ன்மெண்ட்னா என்னப்பா? அட்ஜார்ன்மெண்ட்னா என்னது? அட்ஜார்ன்மெண்ட்னா என்னப்பா டெஃபினிஷன்? அதாவது ஒரு டைமை சொல்லி ஒத்திக்கிறது, ஒரு டேட்டை மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் என்னென்ன அவையை வந்து கூட்டுறது வந்து அட்ஜார்ன்மெண்ட். அட்ஜான் சிண்டைன்னு என்னப்பா? அட்ஜான் சிண்டை. அட்ஜான் சிண்டை அப்படின்னா என்னப்பா? அட்ஜான் சிண்டைன்னா என்னப்பா? வித்தவுட் டேட்டா சொல்லாம ஒத்திக்கிறது. சூப்பர், அவ்வளவுதான். பாருங்க, இது மாதிரி கொஸ்டின்ஸ் ஒன்னு 2 வந்துடும். இப்ப பிரசன்ட் நடந்த கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம். அப்ப இது மாதிரி கொஸ்டின் நம்ம என்ன பண்ணணும்? பீக் பண்ணணும் வித்தவுட் டேட் மென்ஷன். அடுத்த பாருங்கப்பா. பாருங்கப்பா. பாருங்களேப்பா. கீழ்கண்டவற்றுள் பாராளுமன்ற உறுப்பினருக்கான முறை சாரா சாதன கருவி நாட் ஃபார்மலி பிரிஸ்கிரைப்டுப்பா. பார்லிமெண்ட் ஏன்னு கேட்டா 0 வருங்க இந்தியா கொண்டு வந்தது. நம்மளுக்கு உருவாக்கிட்டோம் எப்போ? 1962. பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா உள்ளது. பட் இந்தியா நம்மளா உருவாக்கிட்டதா 0 ஓவர். அது நம்மளா வச்சுக்கிட்டதான் அது. ஓகேங்களா? நாட் ஃபார்மலி பிரிஸ்கிரைப். ஃபார்மலி பிரிஸ்கிரைப் பண்ணா 0 ஓவர். ஓகேவா? இப்ப 0 ஓவருக்கு முன்னாடி பின்னாடி என்னப்பா இருக்கும்? 0 ஓவருக்கு
முன்னாடி என்ன இருக்கும், பின்னாடி என்னப்பா இருக்கும்? முன்னாடி வெரி குட், முன்னாடி கொஸ்டின் அவர் இருக்கணும், பின்னாடி என்ன இருக்கணும், அன்னைக்கான அஜெண்டா இருக்கும். சூப்பர்ப்பா, சூப்பர், வெரி குட். அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. பாருங்கப்பா, டு கிரியேட் ஆர் அபார்ஸ் ஆஃப் ஸ்டேட் லிஸ்டட் கவுன்சில். இப்ப ஸ்டேட் லிஸ்டட் கவுன்சில் உருவாக்குறதோ கிடைக்கிறதோ எந்த ஆர்டிகல், எந்த ஆர்டிகல்ப்பா? ஆர்டிகல் 169. அந்த ஃபைனல் அதிகாரம் என்னப்பா, யார்கிட்டப்பா பவர் இருக்கு, அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? வெரி குட். இந்த பாருங்க, நல்லா கேட்டுக்காம பாருங்க, பார்லிமெண்ட். நம்ம சொன்னோமா, நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் போட்டுருவோம். பாருங்க இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டுக்காம பாருங்க, இது வராது. கரெக்டா, பார்லிமெண்ட் தான் ஃபைனல் அத்தாரிட்டி, ஃபைனல் பவர் பார்லிமெண்ட் தான். வெரி குட்பா. இப்ப ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கக்கூடிய இது சொல்லுங்கப்பா. ஸ்டேட் என்ன ஸ்டேட்? ஷார்ட்கட் என்ன? அபு டிஎம்கேன்னு படிச்சோமா? ஏனா ஆந்திரா, பீனா பீகார், யூனா யூபி, டீனா தெலுங்கானா, எம்னா என்னப்பா சொல்லுங்க பாப்போம். எம்னா மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசா. வெரி குட், மகாராஷ்டிரா. கேனா, கேனா கர்நாடகா. சூப்பர்ப்பா. தமிழ்நாடு ஸ்டேட் லிஸ்ட் கவுன்சில் என்னப்பா அபாலிஷ் பண்ணாங்க? தமிழ்நாடு ஸ்டேட் லிஸ்ட் கவுன்சில் எப்ப அபாலிஷ் பண்ணாங்க? டேட்டோட சொல்லுங்கம்மா. நவம்பர் 1, 1986. வெரி குட்பா, வெரி குட். அப்ப யாருப்பா சிஎம்? யாரு சிஎம்? யாருப்பா சிஎம்? எம்ஜிஆர். அப்ப ஸ்டேட் லிஸ்ட் கவுன்சிலோட ஹெட் யாரு? ஸ்டேட் லிஸ்ட் கவுன்சிலோட ஹெட் ஆப்போஸ் வெங்கான். வெரி குட். ஓகேப்பா, வெரி குட், வெரி குட். ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாருங்கப்பா, கொஸ்டின் பாருங்க. நம்ம ஏன் இந்த கொஸ்டின் எடுத்து வச்சோன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்கப்பா. லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் லோக்சபா யார்ட்டன்னு கேட்டிருக்காங்கப்பா. பாருங்க, கண்டிப்பா யூபி இல்ல. பாருங்க, யூபி இல்லையா? யூபி இல்ல. அடுத்து யாருப்பா இருக்கா? யாருக்காம வெஸ்ட் பெங்கால் தான் இருக்கு. பாருங்க, இப்படிதான் நான் ஏன் இந்த கொஸ்டின் எடுத்து வச்சேன்னா, நம்ம ஆர்டருங்கிறது ரொம்ப முக்கியம்ப்பா. ஓகேங்களா, ஆர்டருங்கிறது ரொம்ப முக்கியம். தேர்டு, தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை பேர்ப்பா போறாங்க? தமிழ்நாட்டுல இருந்து யூபி. வெரி குட். 19 மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா வைக்கிற ஆப்ஷன் கரெக்டா, அதுக்கு அடுத்தடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, மகாராஷ்டிரா 19, தமிழ்நாடு 18. வெரி குட்பா, முக்கியம். ஏன் இப்படி இந்த கொஸ்டின் உங்களுக்கு எடுத்து வச்சேன் அப்படின்னா, இது மாதிரி கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இப்படிதான் கேட்பாங்க. நம்ம 4-5 கொடுத்து அசனிங் ஆர்டர்ல கேட்டுருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்கப்பா. ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் பாருங்கப்பா. The first joint sitting of the parliament எப்ப நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்கப்பா. இதெல்லாம் ஃபேக்ட்ப்பா, ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஜாயின்ட் சிட்டிங் எப்ப நடந்துச்சுன்னா 1960. ஓகேவா? இதெல்லாம் ஃபேக்ட், நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். டோரி ப்ரொஹிபிஷன் பில். ஓகே, 1960. ஓகேப்பா, ஓகேப்பா. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. பாருங்கப்பா, கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. The speaker of the 17th லோக்சபாவோட ஸ்பீக்கர் கேட்டிருக்காங்கப்பா. யாருப்பா? இப்ப இருக்க ஸ்பீக்கர் நேம் என்னப்பா? ஸ்பீக்கர் நேம் பாருங்கப்பா. கொஸ்டின் 17th ஸ்பீக்கர் ஓஎம் பிர்லா. வெரி குட்பா, வெரி குட். ஓஎம் பிர்லா தான் இப்ப இருக்கிற நம்ம ஸ்பீக்கர். ஓகேங்களா? சரிப்பா, தமிழ்நாட்டோட ஸ்பீக்கர் யாருப்பா? இப்ப தமிழ்நாடுடைய ஸ்பீக்கர் யாரு? தமிழ்நாடு ஸ்பீக்கர் யாருப்பா? தமிழ்நாடு ஸ்பீக்கர் வெரி குட், அப்பாவு. வெரி குட், மிஸ்டர் அப்பாவு. வெரி குட்பா, மிஸ்டர் ஓஎம் பிர்லா. ஓகே, 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 ஓகேப்பா. ஓகேப்பா, ஸ்பீக் ஆன்டி டிஃபெக்ஷன் லா பண்ணக்கூடிய அதிகாரம் யார்கிட்டப்பா இருக்கு? ஆன்டி டிஃபெக்ஷன் லா, ஆன்டி டிஃபெக்ஷன் லா பண்ணக்கூடிய அதிகாரம் யார்கிட்டப்பா இருக்கு? ஆன்டி டிஃபெக்ஷன். வெரி குட், வெரி குட்பா. ஸ்பீக்கர் என்ன அமெண்ட்மெண்ட்ப்பா? என்ன அமெண்ட்மெண்ட்? 52nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985. என்ன ஷெட்யூல்பா? என்ன ஷெட்யூல்? வெரி குட், வெரி குட். என்ன ஷெட்யூல்? 10th ஷெட்யூல். எத்தனை வழியிலப்பா அவங்க ஆன்டி டிஃபெக்ஷன் பண்ணுவாங்க? ஆன்டி டிஃபெக்ஷன்ல எத்தனை வழியில பண்ணுவாங்க? வெரி குட், 4 வேல பண்ணுவாங்க. ஆன்டி டிஃபெக்ஷன் 4 வே. ஓகே, ஆன்டி டிஃபெக்ஷன் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டதா இல்லாது?
ஆன்டி டிஃபெக்ஷன் லா வெரி குட் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டது. ஓகேப்பா, இந்த ஸ்பீக்கரோட எலெக்ஷனை கண்டக்ட் பண்றது யாருப்பா? ஸ்பீக்கரோட எலெக்ஷன் யாருப்பா? ஸ்பீக்கரோட எலெக்ஷன் நடத்துறது யாருப்பா? ஸ்பீக்கரோட எலெக்ஷன் நடத்துறது வெரி குட் வெரி குட் வெரி குட் புரோட்டான் ஸ்பீக்கர். வெரி குட். ஓகே, ஸ்பீக்கரோட எலெக்ஷனை கண்டக்ட் பண்றது புரோட்டான் ஸ்பீக்கர். ஸ்பீக்கரோட எலெக்ஷன் டேட்டை ஃபிக்ஸ் பண்றது, எலெக்ஷன் டேட்டை ஃபிக்ஸ் பண்றது அவ்வளவுதான்ப்பா. யாருப்பா ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர்? யாருப்பா ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர்? ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் யாருப்பா? ஜிவி மவளங்கர். வெரி குட் வெரி குட். ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் யாரு? ஜிவி மவளங்கர். ஃபர்ஸ்ட் உமன் ஸ்பீக்கர் யாருப்பா? ஃபர்ஸ்ட் உமன் ஸ்பீக்கர், ஃபர்ஸ்ட் உமன் ஸ்பீக்கர் மீரா குமாரி. வெரி குட், மீரா குமாரி. யாரு மேலப்பா ஃபர்ஸ்ட் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்த ஸ்பீக்கர்? நம்பிக்கையில்லா தீர்மானம் எந்த ஸ்பீக்கர்? ஹுக்கும் சிங். வெரி குட் வெரி குட். பாருங்க, கொஸ்டின் டிஸ்கஷன்ல ஒரு கொஸ்டின்ல எவ்வளவு பாக்குறோம் பாருங்கப்பா. இதுதான்ப்பா முக்கியம். வெரி குட்பா.